தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு ஒரு தொங்கு சட்டமன்ற சூழலை உருவாக்கி உள்ள நிலையில அரசியல் களம் ஒவ்வொரு மணி நேரமுமே பரபரப்பா இருக்கு. குறிப்பா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வர வேளையில திமுக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய விவாதத்தை கிளப்பிருக்கு. திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தன்னுடைய கட்சி எந்தவித இடையூறுமே செய்யாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. புதிதாக அமையவிருக்கும் அரசிற்கு அடுத்த 6 மாதங்களுக்கு திமுக தரப்புல இருந்து எந்த விதமான அரசியலமைப்பு நெருக்கடிகளுமே கொடுக்கப்படாது அப்படின்னு அவர் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காரு. மேலும் தமிழகம் மீண்டும் ஒரு உடனடி தேர்தலையோ அல்லது தேவையற்ற அரசியல் குழப்பங்களையோ சந்திப்பதை திமுக விரும்பவில்லை அப்படின்றதையே ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு. மக்கள் தீர்ப்பை மதித்து ஒரு புதிய அரசு செயல்பட தேவையான கால அவகாசத்தை வழங்க திமுக முன்வந்திருக்கா. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கைக்கு தாவேகா ரசிகர்களுமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. அதே போல முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பல பிரபலங்களுமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்துல சந்தித்து ஆறுதல் சொன்ன புகைப்படங்கள் வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் வெளியாகி வைரலாச்சு. இவர் அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது நடிகர் அஜித்குமார் அவர்களுமே ஸ்டாலின் அவர்களை நேர்ல சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரா. ஸ்டாலின் அவர்களை நேர்ல சந்திப்பதற்கு முன்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு தாவேகா கட்சிக்கும் தளபதி விஜய் அவர்களுக்குமே வாழ்த்து தெரிவித்திருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.